இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கிணங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்தல் தொடர்பான விழிப்புணர்வு மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்விளக்க மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 25ஆம் தேதி முதல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாகனம் வீதம் 6 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்விளக்க வாகனம் மூலம் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களையும் உள்ளடக்கிய பகுதிகளில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி வாக்காளர் பயிற்சி மையம் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி சட்டமன்ற தொகுதிக்கு 45 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவைகள் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையிலிருந்து ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் 60 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளடக்கிய பகுதிகளில் விழிப்புணர்வு மேற்கொள்ள பயன்படுத்தப்பட உள்ளது. வாக்காளர்கள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.